எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தமிழ் கதையோட ஆரம்பிக்க போறோம். இந்த கதை நரியும், கொக்கும். நரின்னா ஃபாக்ஸ், கொக்குன்னா அ கிரேன், ஸ்டார்க்ன்னு சொல்லுவாங்க. அத பத்தின ஒரு கதை. நரியும், கொக்கும். காட்டில் ஒரு நரியும், கொக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தன. நண்பர்கள்னா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. யாரு? அ 2 பேர் ஏதோ பேசியிருக்காங்க, கதை பேசியிருக்காங்க. கொக்கு அண்ட் நரி. ஒரு நாள் கொக்கை விருந்துன்னு அழைத்தது நரி. நரி தான் ஃபாக்ஸ் வந்து ஒரு நாள் கொக்கு கிட்ட சொல்லுது. எங்க வீட்டுக்கு வாயேன். ஒரு சாப்பாடு இருக்கு சாப்பிடுறதுக்கு வரலாம். ஒரு மதிய சாப்பாடு, அதாவது லஞ்ச் சாப்பிடுறதுக்கு வேணா வாயேன் அப்படின்னு கேட்குறேன். கொக்கு நரியின் வீட்டுக்கு சென்றது. அங்கு விருந்து மேசை தயாராக இருந்தது. மேசைனா டேபிள். விருந்துனா ஃபீஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபீஸ்ட் வந்து அந்த டேபிள் மேல வச்சு இட் வாஸ் ஆல் ரெடி. யாருக்கு? கொக்க வந்து இன்வைட் பண்ணியிருக்குல்ல ஃபாக்ஸு, அதை சாப்பிடுறதுக்காக வருது. ஆழம் அதிகம் இல்லாத பாத்திரங்களில் சூப் பரிமாறப்பட்டிருந்தது. இதை கண்ட கொக்கு ஏமாற்றம் அடைந்தது. கொக்குக்கு வந்து பெரிய பீக் இருக்கும்ல, அலகு சொல்லுவாங்க. பீக் இருக்கும். அந்த பீக்ல தான் கொத்தி கொத்தி சாப்பிடும். ஃபிஷ் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும்ல. இங்க வந்து என்ன பண்ணிருக்கு அந்த நம்ம நரி பிளேட்ல வச்சிருக்கு. பிளேட் வந்து ஃப்ளாட்டா இருக்கும்ல. அந்த கொக்கால வந்து அதுல இது பண்ணி குடிக்க முடியாது. சூப் எல்லாம் வச்சிருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. ஆனா சூப் எல்லாம் வந்து தட்டுல இருக்கிறதுனால நம்ம கொக்கால அத குடிக்க முடியல. இந்த சுவையான சூப்பை நானே சமைத்திருக்கிறேன். நன்றாக ருசித்து சாப்பிட்டுங்கள் என்றது நரி. சாப்பிடுங்கள் என்றது நரி. அந்த நரி வந்து வேணும்னே அத நக்கல் பண்ணுது நம்ம கொக்க. நானே உனக்காக ஆசையா பண்ணியிருக்கேன். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. ஆனா கொக்கு பாவம். அதுக்கு மூக்கால அத குடிக்க முடியல. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அது திரு திருன்னு முழிக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. நம்ம நரி வந்து நல்லா அத சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ஜாய் பண்றான் இந்த சூப்ப. ஆனால் சூப் பாத்திரம் ஆழம் இல்லாமல் இருந்ததால் கொக்கால் சூப்பை குடிக்க இயலவில்லை. அந்த சூப்ப குடிக்கவே முடியல. அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே சமயம் நரி எளிதாக சூப்பை குடித்து விட்டது. ஸோ நரியால சூப்பரா அத குடிக்க முடியும். ஏன்னா நரி வந்து நக்கி நக்கி நாக்கால நக்கி நக்கி தானே குடிக்கும். அதனால அது நல்லா ஈஸியா சாப்பிடுது. உங்களுக்கு பசிக்கவில்லை போல என்றது நரி. உங்களுடைய சூப்பையும் நானே குடிக்கட்டுமா? அட கடவுளே! 2 பிளேட்டு. ஒரு பிளேட்ல இருக்கிற சூப்ப காலி பண்ணியாச்சு நரி. அப்ப இன்னொரு பிளேட்ல இருக்கிறத வந்து சூப்ப வந்து இன்னும் கொக்கு சாப்பிடல. ஏன்? கொக்கோட மூக்கால அத சாப்பிட முடியல. இப்ப அந்த நரி கேக்குது, உங்களுக்கு என்ன பசிக்கலன்னு நெனைக்கிறேன். மேபி யூ ஆர் நாட் ஹங்ரி. உங்க சூப் வேணா சூடாறிட்டு இருக்கு. நான் வேணா சாப்பிடட்டுமா? அப்படின்னு கேட்டு கொக்கு எதுவும் பேசவில்லை. பசியுடன் வீடு திரும்பியது. என்ன பண்ணும்? அதுக்கு ரொம்ப பசிக்கிறதுனால தான் பசியோட தான் வந்திருக்கு. நல்ல விருந்து இருக்க போகுது, நல்லா சாப்பிடலான்னு. ஆனா, இப்ப எதுவுமே இல்லாம ஏமாற்றம் அடைஞ்சு கொக்கு கிளம்பி போயாச்சு. வீட்டுக்கு போயாச்சு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாரம் கழித்து காட்டில் நரியை சந்தித்தது கொக்கு. ஸோ ஒரு வாரம் ஆச்சு. 1 வீக் அப்புறமா தேர் அகைன் மீட்டிங். யாரு? கொக்கும் நரியும். தன்னுடைய வீட்டில் விருந்துண்ண வருமாறு நரியை அழைத்தது கொக்கு. ஸோ இப்ப கொக்கு என்ன சொல்லுது? சரி நீ என்ன கூப்பிட்ட விருந்துக்கு. இப்ப வந்து நான் எங்க வீட்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் விருந்து. நீ வரியா? அப்படின்னு நரி கிட்ட கேக்குது கொக்கு. ஸோ போயாச்சு. கொக்கின் வீட்டுக்கு சென்றது நரி. சுவையான மீன் குழம்பின் வாசனையை முகர்ந்தது. ஸோ அங்க வந்து நல்லா கொக்கு வீட்டுக்கு போகும்போது வாசனை பயங்கர படுதூக்கலா இருக்கு. ஏன்னா அங்க மீன் குழம்புலாம் ஏதோ பண்ணியிருக்கா போல அந்த கொக்கு. ஸோ அத சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா நம்ம நரி போகும்போது 2 குறுகலான பாத்திரங்களில் மீன் குழம்பை பரிமாறியது கொக்கு. ஸோ 2 இது மாரி பீக்கர் மாரி இருக்கும். ஒரு நம்ம ஃப்ளவர் வாஸ் பூ தொட்டிலாம் வைப்பாங்கல்ல, அது மாரி அது கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும். அடியில கொஞ்சம் உருண்டையா இருக்கும். அது மாரியான 2 பாத்திரத்தில வந்து சூப் இல்ல மீன் குழம்ப ஊத்தி கொண்டு வருது நம்ம கொக்கு. இது நம்மளால நரியால சாப்பிட முடியுமா? நரிக்கு இருக்கிறது நாக்கு. நாக்கால நக்கி நக்கி எப்படி குடிக்க முடியும்? உள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள வாயே போகாது. இந்த முறை கொக்கு தன்னுடைய நீண்ட அலகின் மூலம் மீன் குழம்பை மகிழ்ச்சியாக உண்டது. நல்ல அது நீளமான கழுத்து இருக்கு அந்த பாத்திரத்துக்கு. நம்ம கொக்குக்கும் நீளமான அலகு சொல்லுவாங்க. மூக்கு இருக்கு. அத வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்லர்ப் பண்ணி செமையா குடிச்சிட்டு இருக்கு. இது நம்ம நரி அத பார்த்துட்டே இருக்கு. நரியால் அப்படி உண்ண இயலவில்லை. அது பாத்திரத்தின் வெளிப்பகுதியை மட்டும் சுவைத்து திருப்தி அடைய வேண்டியிருந்தது. ஸோ சைடுல வந்து ஏதாவது ஒழுங்கிருக்கும்ல, அத மட்டும் தான் நக்க முடிஞ்சுது. ஏன்னா நாக்கு தானே இருக்கு. அது அது இது மாதிரி
லாங் நெக் இருக்கிறதுனால, அதனால அந்த நரியால உள்ளே ரீச் பண்ணவே முடியல. கொக்கு தனக்கு ஒரு கசப்பான பாடத்தை கற்பித்து விட்டது என்று புரிந்து கொண்டது நரி. ஸோ அண்ட் ஃபைனலி அந்த நரிக்கு புரியுது. ஆமால்ல, நான் வந்து எவ்வளோ தப்பா பண்ணினேன். நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டபிளா இருந்திருக்கணும். அவனுக்குன்னு ஏத்த மாரியான ஒரு பாத்திரத்தில வச்சிருக்கணும் அந்த சூப்ப. அப்பதான் அந்த கொக்கால சாப்பிட்டுக்க முடியும். நான் குக்குக்கு வந்து ஃப்ளாட்டான பிளேட் வச்சேன். அதனால டிட் ஃபார் டாட் சொல்லுவாங்கல்ல. அதனால எனக்கு வந்து அந்த குக்கு ஒரு லாங் நெக் இருக்கிற பாத்திரத்தில வச்சப்போ என்னாலயும் சாப்பிட முடியல. ஸோ எனக்கு நல்ல லெசன் சொல்லிக் குடுத்து இந்த கொக்கு அப்படின்னு நரியும் ரியலைஸ்டு. இட் லேர்ன்ட் இட்ஸ் லெசன். மீதி என்ன? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கெட்டது செய்தால் கெட்டதே விளையும். யூ டூ பேட் திங்ஸ் டு அதர்ஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ எண்ட் அப் ஹேவிங் பேட் திங்ஸ் டன் டு யூ. மற்றவங்களுக்கும் கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மற்றவங்களுக்கு கேடு நினைச்சா நமக்கும் அதே தான் வந்து முடியும். அதோட இந்த கதை முடிஞ்சுது. இனி உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன்.